ஆமா ஆமா, இன்னும் போலீஸ் போஸ்ட் வேணும், உடனே அனுப்புங்க. ரொம்ப பிஸியா இருக்க போல இருக்கு. சூர்யா ஒன்னும் பேசாத, உட்காரு உட்காரு. நீ இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னு தெரிஞ்ச உடனே வீட்டுக்கே வந்து நேரடியா உன்னை பார்த்து பாராட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். எங்க எலெக்ஷன் வேற நெருங்கிடுச்சு, ஊர்வலம், உண்ணாவிரதம், போராட்டம்னு எல்லா இடத்துக்கும் போய் நேரமே கிடைக்க மாட்டேங்குது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப இந்த விஷயம் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் வெளியே தெரிஞ்சு பத்திரிகைக்காரங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடி மரியாதை அந்த பெரிய மனுஷங்களை வெளியே விட்டோம். ஓ, சேர்மன் சிபாரிசுக்காக யாரோ மாமா வருவாங்கன்னு சொன்னாங்க, அது நீங்க தானே? ஓ, சிபாரிசு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுத்தமா பிடிக்காது. அப்புறம் இந்த ஆளு அந்த சேர்மன் ரொம்ப நல்லவையா. இப்ப பாரு, நம்ம வீட்டுக்கு ஒரு ஃப்ரிட்ஜோ, கிரிட்ஜோ, வாஷிங் மிஷினோ, வாஷிங் மிஷினோ இல்லனா ஒரு பஸ்ஸையே கேட்டா கூட டிரைவரோட சேர்த்து தயங்காம அனுப்பக்கூடிய பார்ட்டி. இப்போ உனக்கு சின்ன வயசு, ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பண்ணிட்ட. அந்த ஆளுகிட்ட நீ கொஞ்சம் ஓவரா பேசியிருந்தா கூட மன்னிப்பு கிண்ணிப்பு கேட்ட அந்த ஆளை அனுப்பி விட்டுறியா போட்டோம். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்து மாமாவே அவங்களுக்காக பேசுறதுனால மன்னிப்பு கேட்ட பிறகு அவங்கள விட்டுறேன். நான் இல்ல, அவன். அது நடந்த மாதிரி தான். சரி சூர்யா கண்ணு, பெஸ்ட் ஆஃப் லக். உன்னோட நல்ல எதிர்காலத்துக்காக நான் பிரார்த்தனை பண்றேன். சொல்ல வேண்டியது சொல்லிட்டீங்களே, அப்ப கிளம்புங்க. மாமா வேலையை கரெக்டா பாக்குறாரு. அசிங்கப்படுத்திட்டானே.